பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடு தலை குனிந்துதான் இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். கரூரில் அதிமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், பூத் ஏஜென்ட்டுகள், நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி கொள்ளையடித்த கும்பல்தான் திமுக என்று விமர்சித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நீ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன் என்கிறார் முதலமைச்சர். தினம் தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமை, முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளிலே கடனை வாங்கி கொள்ளையடித்த கும்பல் தான் இந்த திராவிட கும்பல்.